ஆஞ்சு ஓய்ந்து ஓய்ந்து போகிற நேரத்தில் நம்ம திட்டம் வந்து இந்த உதவிக்கர திட்டம் வந்து கண்டிப்பாக ஸ்டெடியாக நிற்கும். அது இப்போ இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா நிறைய பேர் சொல்லியிருக்கோம். நிறைய பேருக்கு வந்து அது வந்து பெருசாக சீரியஸ் எடுத்துக்காம இருக்காங்க. எல்லாம் ஆஞ்சு போஞ்சு வருவாங்க. சரி, ஓகே. முதல் நிலை வருமானம் பார்த்தீங்கன்னா 510 ரூபா சேர்ந்த 3 நாள் கிடைக்குது. இரண்டாம் நிலை வருமானம் பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய். நம்ம திட்டத்தில் ஆட்கள் சேர்றதை பொறுத்து சீனியாரிட்டி வேலைஸ் அடிப்படையில் 2000 ரூபாய் 2 நபர்கள்ட்ட நம்மளுக்கு கிடைக்கும். மூன்றாம் நிலை பார்த்தீங்கன்னா 10,000 மதிப்புள்ள ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோன் 5G ஃபோன். அந்த நிலையில் வந்து நம்ம பணம் தர மாட்டோம், மொபைல் ஃபோனில் தருவோம். ப்ளஸ் 5 ஃப்ரீ ஹெல்பிங் ஐடி. அந்த 5 ஹெல்பிங் ஐடி எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஏரியாவில் இருக்கிற வந்து முதியவர்கள், வயதானவர்கள், உடல் ஊனமுற்றோர், அப்புறம் இந்த மாதிரி பல கான்செப்டில் போய் திட்டத்தில் பணத்தை இழந்து ஏமாந்தவங்களுக்கு, கணவனால் கைவிடப்பட்டவர்கள், அதரற்றவர்கள், அந்த மாதிரி இவங்களுக்கு வந்து நம்ம ஃப்ரீ ஐடி போட்டு தரோம். அதில் வந்து உங்களுக்கு சீனியாரிட்டி அந்த வரிசை 3வது லெவல் வரும்போது உங்களுக்கு 5 ஐடி வரும். நீங்கள் அந்த ஐடியை வச்சு பயன்படுத்திக்கலாம், அவங்களுக்கு போட்டு கொடுத்துடலாம். 4ஆம் நிலை வருமானம் பார்த்தீங்கன்னா 51,000 ரூபா. அது நம்ம சீனியாரிட்டி வேலை அடிப்படையில் நம்மளுக்கு 4ஆம் நிலை வருமானம் கிடைக்கும். இந்த 4 நிலை வருமானம் கிடைக்கிற போது அதில் வந்து ஒரு ரீபர்த் ஐடி கிடைக்கும், மறுபிறப்பு ஐடி. திருப்பி நீங்கள் 1210 ரூபா வந்து நம்ம செலுத்த வேண்டியதில்லை. திட்டமே வந்து நம்மளுக்கு 1210 ரூபா கொடுத்து ஐடி வந்து ஆக்டிவேட் பண்ணிடுவாங்க. ஸோ கணிசமாக பார்த்தீங்கன்னா 65,000 ரூபா பக்கம் நம்மளுக்கு 4 நிலையில் இந்த வருமானம் கிடைக்குது. ஒரு 1610 ரூபா கொடுத்து திட்டத்தில் சேர்றது மூலிமா. இந்த திட்டத்தில் சேர்ற போது நீங்கள் வந்து ஏற்கனவே அறிமுகப்படுத்த மூலமாக சேரணும்னு சொல்லியிருந்தேன். ரெண்டாவது, அவருக்கு வந்து நீங்கள் பணத்தை அனுப்பி போட்டுருக்கீங்கன்னா அவங்க வந்து ஐடி போட்டு கொடுத்துருவாங்க. நீங்கள் அனுப்பி விட்டு ஒரு மணி நேரத்தில் வந்து நம்ம ஐடி போட்டுறோம். யாரும் வந்து இப்போதைக்கு இன்ஆக்டிவ் ஐடி எதுவுமே கிடையாதுங்க. யாருக்கு பணம் வரலன்னு சொல்லவே கிடையாது. 510 முதல் வருமானம் சரி, இன்ஆக்டிவ் ஐடி சரி, இப்போ வரைக்கும் போட்ட ஐடிக்கு எல்லாமே காசு கரெக்டாக போயிட்டு இருக்கு. யாருக்கு இன்ஆக்டிவே கிடையாது. ஏன்னா இது வந்து ஏஐ மூலியமாக தான் சிஸ்டம் வந்து இயங்குது. நீங்கள் வந்து சிஸ்டமே தான் இயக்கிக்குது, யாரும் வந்து வெளிநடத்துறது கிடையாது. மற்ற திட்டத்தில் மாதிரி இந்த ஆளை பாதி போகிறது அந்த மாதிரி வேலையில எந்த இதுவும் கிடையாது. ஒரு தானியங்க முறையில் ஒரு சிறப்பான திட்டம். இன்னும் கொடுங்க. ஹலோ சுபா சார். இது வந்து நம்ம சார். ஆமாம், வாய்ஸ் கரெக்டாக இருக்குது. ஓகே, இது வரைக்கும் நம்ம லெவல் இன்கம் பற்றி நமக்கு விரிவாக எடுத்துரைத்த திரு சுபாஷ் சார் அவர்களுக்கு மிக்க நன்றி. பிரகாசம் சார் இப்போ நம்மளுடைய வாராந்திர வருமானம் லெவல் ஸ்பெஷல் இன்கம் பற்றி சொல்லுவார் சார். லைன்ல இருக்கீங்களா? ஓகே. உதவுங்கரம் நண்பர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்று நமது உதவுங்கரம் திட்டத்தின் முழு விளக்க கூட்டம் நடைபெறுகிறது. சனியும் ஞாயிறும் முழு விளக்கம் நடைபெறும். அதில் இன்று ஞாயிற்றுக்கிழமை முழு விளக்க கூட்டம் நடைபெறுகிறது. நமது திட்டத்தின் 3 முக்கிய அம்சங்கள் உண்டு. அதில் 8 சிறப்பு அம்சங்கள் உள்ளன. முதலாவது சிறப்பு அம்சங்களை பற்றி திரு சுபாஷ் அவர்கள் 4 நிலை வருமானங்களை பற்றி எடுத்து கூறினார். அவருக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக நமது ரெஃபரல் இன்கம், 3 தலைப்புள்ள 2வது தலைப்பு ரெஃபரல் இன்கம், 3வது தலைப்பு சிறப்பு நிலை இன்கம். இப்போ 2வது தலைப்பை பற்றி தான் நம்ம ரெஃபரல் இன்கம்ல என்னென்ன வருது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த ரெஃபரல் இன்கம்ல ஸ்பாட் இன்கம், ஸ்பான்சர் இன்கம், வீக்லி இன்கம், ராயல் வீக்லி இன்கம், அப்படி 4 வகையில நம்ம ரெஃபரல் இன்கம்ல பிரிக்கிறோம். 4 வகை வழியாகவும் நமக்கு வருமானம் வருது. நம்ம திட்டத்துல
சில திட்டங்கள்ல ஆட்கள் சேர்க்கிறவங்க மட்டும்தான் அந்த திட்டத்துல சேர முடியும். 2 நபர்களையோ 3 நபர்களையோ 4 நபர்களையோ 12 நபர்களையோ இப்படி சேர்க்கிறவங்களை மட்டும்தான் அதுல சேர முடியும். மற்றவங்க யாரும் அதுல சேர முடியாது. அவங்களுக்கு எந்த வித சலுகையும் கிடைக்காது, சேர்றதுக்கு வாய்ப்பும் இல்லை. ஒருவேளை சேர்ந்துட்டு அப்புறமா நம்ம சேர்த்துக்கலாம் அப்படின்னு சேர்த்துட்டு ஆளுக்கு சேரலைன்னா அவங்களுக்கு எந்த வித பலனும் கிடைக்காமலே இருக்கும். ஆள் சேர்க்கிறவங்களுக்கு தான் அதுல கிடைக்கும். ஆனா நம்ம திட்டத்துல என்ன பண்ணிருக்கிறோம் அப்படின்னா, ஆள் சேர்க்காதவங்களும் நம்ம திட்டத்துல சேர்ந்து அனைத்து விதமான பலன்களையும் பெறலாம். ஆள் சேர்க்கிறவங்களுக்கும் நம்ம அனைத்து விதமான பலன்களும் கிடைக்கிற மாதிரி ஸ்பெஷலா பண்ணி வச்சிருக்கோம். அதுதான் இந்த ரெஃபரல் இன்கம். இதுல ஆள் சேர்க்காதவங்களுக்கு நம்ம 4 நிலை வருமானமும் சிறப்பு நிலை வருமானமும் கிடைக்கும். ஆள் சேர்க்கிறவங்களுக்கும் சேர்க்காதவங்களுக்கும் அந்த 2 நிலையில இருந்து வருமானம் கிடைக்கும். அப்ப ஆளுக்கு சேர்க்கிறவங்களுக்கு என்ன வருமானம் அப்படின்னா அதுதான் இந்த ரெஃபரல் இன்கம். இந்த ரெஃபரல் இன்கம்ல நமக்கு ஸ்பாட் இன்கம். முதல்ல ஸ்பாட் இன்கம் என்னன்னா, நீங்க ஒரு நபரை சேர்க்கும்போது இம்மிடியட்டா சேர்த்த அடுத்த செகண்ட் உங்க கையில 100 ரூபாய் ஸ்பாட்ல உங்க அக்கௌண்ட்ல வந்திருக்கும். அதுதான் ஸ்பாட் இன்கம். நீங்க அது இந்த ஸ்பாட் இன்கம் ஒரு சுய தொழிலாகவும் நீங்க இதை எடுத்து செய்யலாம். நம்ம திட்டத்துல பிடிஎஃப்ல நம்ம கொடுத்திருப்போம், சுய வேலை வாய்ப்பாகவும் நீங்க இதை பயன்படுத்தலாம் அப்படின்னு கொடுத்திருப்போம். அது இதுதான். இப்ப நீங்க ஒரு வேலை வாய்ப்பு இல்லாம இருக்கிறீங்கன்னா நம்ம திட்டத்தை 4 பேருக்கு எடுத்து சொல்லி 4 பேர் 10 பேர் சேர்த்தீங்கன்னா அன்னைக்கே நீங்க வீட்டுக்கு போகும்போது 4 பேரை சேர்த்தோம்னா 400 ரூபா அவங்க பாக்கெட்ல வந்திருக்கும். அன்னைக்குள்ள வீட்டு செலவுக்கு நாளைக்குள்ள வீட்டு செலவுக்கு அது உதவிகரமா இருக்கும். அதனால நீங்க அதை ஒரு தொழில் வாய்ப்பாக பயன்படுத்தி நம்ம திட்டத்தை நீங்க எடுத்து கூறி நீங்க அதை ஒரு தொழில் வாய்ப்பாகவும் பயன்படுத்தி நீங்க பயன்பெற்றுக் கொள்ளலாம். இது நம்ம திட்டம் மிக எளிமையான திட்டம். 4 லெவல்களில் நம்ம இது வருமானம் வருங்கிறதுனால எல்லாருக்கும் புரியும்படியா மிக எளிமையாகவும் நம்ம வடிவமைச்சிருக்கிறோம். அதனால நீங்க எடுத்து சொல்றதுக்கு ஈஸி. ஒரு பக்கம் ஒரு பிடிஎஃப் தூக்கிட்டு தெரியணும் அப்படி இப்படின்னுமே இல்லை, எடுத்து வாயாலே நம்ம சொல்லிடலாம் டக்குன்னு. அந்த அளவுக்கு மிகவும் எளிமையான முறையில நம்ம அமைச்சிருக்கோம். ஏன்னா சில திட்டங்களை எடுத்து சொல்றதுக்கு சொன்னாலே புரியாது, சொல்லவும் முடியாது, அப்படிப்பட்ட திட்டங்களா இருக்கும். அத்தனை லெவல்ல வச்சிருப்பாங்க. அந்த லெவல்களில் ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருக்கோம்னா முடியாது. நமக்கு மிக எளிமையா முதல் லெவல்ல இவ்வளவு 510, 2வது லெவல்ல 200, அழகா ஒரு லெவல் இன்கம் பத்தி சொன்னாங்க. அதனால மிக எளிமையா முடிஞ்சிடும். அது போக ஸ்பான்சருக்கு ஐடி சேர்க்கிறவங்களுக்கு என்ன வருமானம் அப்படிங்கிறத பத்தி நம்ம இப்ப பேசிக்கிட்டு இருக்கோம். இப்படி எளிமையா இருக்கிறோம். அதனால நீங்க 2 விதத்திலையும் நம்ம இதுல சேர்ந்து பயன்பெறலாம். அப்போ நீங்க ஒரு வேலை வாய்ப்பாகவும் இந்த ஸ்பாட் இன்கம் நீங்க பயன்படுத்தி உங்க குடும்ப அன்றாட செலவுக்கு தேவையான வருமானத்தை நீங்க இது வழியா நீங்க பயன்பெறலாம். 2வது ஸ்பான்சர் இன்கம், ஆட்கள் சேருவதன் மூலமாக கிடைக்கும் வருமானம். இதுல நீங்க 10 நபர்களை சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு 2000 ரூபாய் கிடைக்கும். அப்புறம் 22 நபர்களை சேர்க்கும் போது 10 நபருக்கு 2000 ரூபாய், 22 நபர்கள் மொத்த கணக்குல 10 நபருக்கு சேர்த்ததுக்கு அப்புறமா 22 பேர் சேர்க்கணுமா? அப்படி இல்லை. மொத்த கணக்குல 22 வரும்போது திருப்பியும் ஒரு 4000 கிடைக்கும். அதாவது மொத்தத்துல உங்களுக்கு 22 பேர் வந்திருந்தாங்கன்னா உங்களுக்கு 2000 பிளஸ் ஒரு 4000, 6000 ரூபாய் கிடைச்சிருக்கு. உங்களுக்கு டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன் நான் சொல்றதுல. அது போல 51 மொத்தத்துல நீங்க உங்க டைரக்ட் ரெஃபரல்ல உங்க டைரக்ட் கீழே 51 நபர்கள் வரும்போது உங்களுக்கு ஒரு 4000, அப்ப மொத்தம் 10,000 ரூபாய் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அதே போல திருப்பி உங்க டைரக்ட்ல 73 பேர் வரும்போது உங்களுக்கு திருப்பி ஒரு 4000 கிடைக்கும். அப்புறம் 99ல திருப்பி ஒரு 4000 கிடைக்கும். மொத்தத்துல ஒரு 100 நபர் நீங்க கணக்காக்குனீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட இதுல ஒரு 18, அப்புறம் ஸ்பாட் இன்கம்ல ஒரு 10,000, அப்படி 28,000 ரூபாய் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. அதனால இந்த ஸ்பான்சர் இன்கம்மை நீங்க பயன்படுத்தி அதுல நீங்க அதிகமான பயன் பெறும் முறையும் கேட்டுக்கொள்கிற வாய்ப்பு இருக்கு. அதை நீங்க பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஏன்னா நம்ம திட்டம் அவ்வளவு எளிமையா இருக்கிறதுனால வருவாங்க, நம்மளை தேடி வரும் காலம் மிக விரைவில் இருக்கிறது. பல திட்டங்கள் இருக்கிறதுனால மக்கள் அங்க இங்கே அலைமோதி ஒரு தெளிவு அடையாம எல்லாமே என்னடா ஒண்ணுமே கிடைக்கல அப்படின்ட்டு ஒரு குழம்பி போய் தான் நம்மகிட்ட இருக்கிறாங்க. அது தெளிவு அடையும் போது நம்ம திட்டத்தினுடைய வேகம் அபரிவிதமாக இருக்கு. அதனால நம்ம திட்டத்தை நீங்க நம்பி எல்லாத்தையும் சொல்றது, என்ன கிடைக்கலனாலும் நாளைக்கு அந்த ஆளுங்க நம்மளை தேடி வருவார்கள் என்ற அந்த உறுதி நம்ம அனைவருக்கும் இருக்கிற அந்த நம்பிக்கையும் இருக்கிறது. ஏன்னா அந்த அளவுல இது வரைக்கும் நம்ம யாருக்குமே இந்த மாதிரி
எந்த திட்டமுமே இந்த மாதிரி அமைஞ்சது இல்லை. ஒரு 10 வருஷத்துக்கு நம்ம திட்டத்தை அடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாத முறையில நாங்க உருவாக்கும் போதே நாங்க சொன்னது 10 வருஷத்துக்கு நம்ம திட்டத்தை யாரும் ஓவர்டேக் பண்ணக்கூடாது. அந்த அளவுல நமக்கு மக்களுக்கு அதிகமான நன்மைகள் இதுல கிடைக்கிற மாதிரி நம்ம உருவாக்கி இருக்கிறோம். அது ஒரு ஆளு 2 ஆளு மட்டும் வாங்கிட்டு சும்மா இருக்கிறதுக்கு மாதிரி இல்லை. இது அனைவருக்கும் பயன்பெறணும், அனைவரும் இதுல பங்கு பெறணும், அனைவருக்கும் இந்த பலன்கள் போய் சேரணுங்கிற முறையில தான் இதை அமைச்சிருக்கிறோம். அதனால நீங்க தைரியமா இதை எடுத்து சொல்லி இந்த ஸ்பான்சர் இன்கம்ல நீங்க ஆட்களை சேர்த்து உங்களுக்கு பயன்பெற்றுக் கொள்ளலாம். அடுத்தபடியாக வீக்லி இன்கம், ராயல் வீக்லி இன்கம். இந்த வீக்லி இன்கம் என்னன்னா, நீங்க உங்க டைரக்ட்ல ஒரு நபரை சேர்க்கும் போது நீங்க வீக்லி இன்கம் 1க்கு நீங்க எலிஜிபிள் ஆகுறீங்க. வீக்லி இன்கம் 1க்கு எவ்வளவு அப்படின்னா மினிமம் 51 ரூபா உங்களுக்கு கிடைக்கும். மினிமம் 51 ரூபா கிடைக்கும். நீங்க ஆட்கள் இப்ப ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால எவ்வளவு கம்மியா கிடைக்குது. ஆளுக்கு கூடுதல் சேரும்போது இன்னும் அதிகமா கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆளுக்கு கம்மியா சேர்றதுனால இப்படி உங்களுக்கு 50 ரூபா கிடைக்குது. நிறைய கூடுதல் கிடைக்கிறதுக்கும் உங்களுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. ஒரு நபரை நீங்க சேர்க்கலாம். இதுல ஒரு டெக்னிக் அப்படின்னா, நீங்க ஒரு நபர் வெளிநபரை சேர்க்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு கீழே ஒரு ஃபேமிலி ஐடியை போடுங்க. அப்போ உங்களுக்கு ஒரு 51 ரூபா கிடைக்கும். இப்போ ஒரு வெளிநபரை நீங்க தயார் பண்ணி வச்சிருக்கீங்களா, அவரை 2வது உங்க ஃபேமிலிக்குள்ள ஒரு ஆளை போட்டீங்களா, அவருக்கு கீழே போடுங்க. அப்போ உங்களுக்கு 51 ரூபாய்க்கு வெளிநபரை ஒரு நபரை சேர்க்கும் போது உங்களுக்கு கீழே ஒரு ஐடியும் போட்டு அந்த நபரை அவருக்கு கீழே நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு 51 ரூபா வச்சு 102 ரூபா உங்களுக்கு வாரம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த டெக்னிக்கை பயன்படுத்தி நீங்க வெளிநபர் ஒரு ஆளை சேருங்க. அதுக்கு கீழே அது ரெடியா இருக்கும்போது உங்க ஃபேமிலிக்குள்ளேயும் ஒரு ஐடியா போடுங்க. அப்புறமா அப்போ ஒரு 51 ரூபா 510 ரூபாயும் கிடைக்கும். உங்களுக்கு வாரம் 51 ரூபாய் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த டெக்னிக்கை பயன்படுத்தி நீங்க வெளிநபரை கொண்டு சேர்க்கறதுக்கு முன்னாடி உங்க ஃபேமிலியும் ஒன்றை போட்டுக்கிட்டு அதுக்கு கீழே இதையும் போட்டு நீங்க 102 ரூபாய் வாரம் கிடைக்கிறதுக்குள்ள அதை பயன்படுத்துங்க. அடுத்து ராயல் வீக்லி இன்கம். இந்த ராயல் வீக்லி இன்கம் என்பது 10 நபர்களை சேர்க்கும் பொழுது நீங்க வீக்லி இன்கம் 1க்கு செலக்ட் ஆகுறீங்க. இந்த ராயல் வீக்லி இன்கமுக்கும் செலக்ட் ஆகுறீங்க. வீக்லி இன்கம் 1க்கு நீங்க 51 ரூபாய். இந்த ராயல் வீக்லி இன்கம்னா வீக்லி இன்கம் 1க்கு 51 ரூபாயும் ராயல் வீக்லி இன்கம்ல ஒரு 100 ரூபாய், அப்படி 151 ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும். இதுவும் அப்படித்தான். ஆளுக்கு நிறைய சேரும்போது இன்னும் அதிகமான லாபம் கிடைக்கிற இந்த வருமானம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. இப்ப ரொம்ப கம்மியா தான் ஆளுக்கு வந்துகிட்டு இருக்கிறதுனால நமக்கு குறைவா கிடைக்குது. இதை மினிமம் ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்கோம். இதுக்கு கீழே போகக்கூடாது அப்படிங்கிறத அதை ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்கோம். அதனால உங்களுக்கு இவ்வளவு கிடைக்குது. இன்னும் ஆளுக்கு கூடுதல் வர உங்களுக்கு வருமானம் கூடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதனால எப்பவுமே நீங்க அந்த ஐடியாக்களை போட்டு அந்த வீக்லி இன்கம் 1க்கும் ராயல் வீக்லி இன்கம் 2க்கும் நீங்க உங்க வருமானத்தை பெருக்கிக் கொள்ள வீக்லி இன்கம். இது எதுக்கு இந்த வீக்லி இன்கம் வச்சிருக்கோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லெவல் நமக்கு முதல்ல வந்துடுது, அதாவது 3 நாளைக்குள்ள வந்துடுது. அப்புறம் செகண்ட் லெவல், தேர்ட் லெவல், ஃபோர்த் லெவல் கொஞ்சம் காலதாமதமாகும். ஆட்கள் சேரும்போது தான் நமக்கு ஆட்கள் கூடுதல் சேர்றத வச்சு தான் கிடைக்கும். அந்த கேப் டைம்ல நமக்கு வாரம் ஏதாவது கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த வீக்லி இன்கம். ஏதாவது வாரம் வரும்போது நமக்கு ஏதாவது ஒன்று வந்துட்டு இருக்குப்பா அப்படின்னு ஒரு நிம்மதி, ஒரு மகிழ்ச்சி, ஒரு நம்பிக்கை, நம்ம திட்டத்தின் மேல ஒரு நம்பிக்கையும் ஒரு மகிழ்ச்சியும் கிடைக்கும். அதுக்காக தான் இந்த வீக்லி இன்கம் நம்ம உருவாக்கி இருக்கிறோம். அதனால நீங்க 4 பேருக்கு தைரியமா எடுத்து சொல்றதுக்கும் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும், தன்னம்பிக்கையும் வரும். நம்ம திட்டத்துக்கு மேல ஒரு சந்தோஷமும் அது ஒரு நம்பிக்கையும் வரும். அதனால தான் இந்த வீக்லி இன்கம் உருவாக்கி இருக்கிறோம். அதனால நீங்க அந்த வீக்லி இன்கம் பயன்படுத்தி உங்கள்கிட்டயே நம்ம திட்டத்தை பத்தி ஒரு நம்பிக்கை வந்தாதான் நீங்க 4 பேர்கிட்ட சொல்லி நீங்க நம்பிக்கையோட சொல்லும் போது அவங்க நம்பிக்கையோட ஏத்துக்குவாங்க. நீங்க எப்படி சொல்றீங்களோ அதை பொறுத்து தான் அவங்க சேருவாங்க. உங்கள்கிட்ட நம்பிக்கையோட நீங்க சொல்லும் போது அது அவங்களும் அதை பார்ப்பாங்க. வாரம் இவ்வளவு தந்துகிட்டு இருக்காங்க, அது பரவாயில்லையே, ஒரு சின்ன இன்கம்னாலும் வந்துகிட்டே இருக்கு, செகண்ட் வீக், தேர்டு, ஃபோர்த்து கொஞ்சம் லேட் ஆனாலும் இது வாரம் வருது, மாசத்துக்கு இவ்வளவு வருது அப்படின்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். அதனால நீங்க நம்பிக்கையோட சொல்லலாம், அவங்களும் நம்பிக்கையோட சேர்றதுக்கு அது ஒரு வாய்ப்பு அமையும். அதனால இந்த வீக்லி இன்கமே நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அது போக இப்ப இந்த மாசம் பொங்கல் பரிசுன்ட்டு நம்ம 2000 ரூபாய் கொடுக்குறோம். நீங்க இப்ப 10 நபர்களை இந்த வாரத்துல நீங்க சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்பான்சர் இன்கமோடு சேர்த்து உங்களுக்கு புதிதாக 10 நபர்களை இந்த மாசத்துல உள்ள சேர்க்கணும். ஒரு 5 நாள் தான் இருக்குது.
நீங்கள் ட்ரை பண்ணி சேருங்க. சேர்த்தீங்கன்னா உங்கள் டைரக்டரில் நீங்கள் 10 ஐடி போட்டிங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 5000 ரூபா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்பான்சர் இன்கமோட இந்த பொங்கல் பரிசோட சேர்த்து 5000 ரூபா கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே 10 நபர்களை சேர்த்தவங்க சேர்த்தா 7000 ரூபா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால இந்த 5 நாளுக்குள்ள ஒரு நாளைக்கு 2 நபர்களை வச்சு நீங்கள் சேர்த்தாலே 10 நபர்களை ஈஸியாக சேர்த்துடலாம். அதனால் முயற்சி செய்து அந்த பொங்கல் பரிசையை நீங்கள் வாங்கிக் கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அத்துடன் இந்த ரெஃபரல் இன்கம்மை பற்றி நான் நிறைவு செய்கிறேன். மேலும் சிறப்பு நிலை இன்கம் பற்றி திரு சபரிநாத் அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள். திரு சபரிநாதன். நன்றி சார். நன்றி சார். அனைவருக்கும் புரியும்படி மிகவும் அழகாக நம்முடைய பிளான், வருமானத்தையும் வாராந்திர வருமானம் எல்லாவற்றையும் தெளிவாக கூறினீர்கள். மிகவும் நன்றி சார். நன்றி நன்றி. அடுத்த வருமானம் பாத்தீங்கன்னா நம்ம 4 நிலை வருமானம் முடிஞ்சது. 5வது வருமானம் போர்ட் லெவல் இன்கம். போர்ட் லெவல் இன்கம் அப்படி பாத்தீங்கன்னா இது வந்து நம்மளுடைய 2வது நிலையில 1292 உறுப்பினர்களை பெறும் பொழுது நமக்கு போர்ட் லெவல் இன்கமா ரூபாய் 10 லட்சம் சீனியாரிட்டி அடிப்படையில் முதல் நம்பருக்கு வழங்கப்படுது. நம்ம திட்டத்துல இணைஞ்சிருக்கிற எல்லாருக்குமே கொடுக்கணுன்றதால முதல் நம்பர் சீனியாரிட்டி அடிப்படையில முதல் நம்பர்ல இருந்து தொடங்கி ஒவ்வொருத்தருக்கா வரும். அதாவது முதல் நம்பர் 1292 உறுப்பினர்கள் வரும்பொழுது முதல் நம்பருக்கு, 2வது 2584 நபர்கள் அடையும் பொழுது 2ஆம் நம்பருக்கு, இப்படி ஒவ்வொரு நபருமே இந்த ரூபாய் 10 லட்சம் சீனியாரிட்டி அடிப்படையில போர்ட் லெவல் இன்கமா நம்ம இந்த திட்டத்துல இணைச்சிருக்கோம். இது ஒரு சலுகை இருக்குங்க. இன்னொரு பாத்தீங்கன்னா மெகா ஹெல்ப் கிஃப்ட் பொனான்சா பரிசு தங்கம் குழுக்கள் முறையில தேர்ந்தெடுத்து ஒரு நபருக்கு இந்த பரிசு வந்து கிடைக்கும். இதுக்கும் நம்மளுடைய உறுப்பினர்களின் எண்ணிக்கை 1292 நபர்களை அடையும் பொழுது, நம்மளுடைய 2வது நிலையில 1292 உறுப்பினர்களை அடையும் பொழுது குழுக்கள் முறையில ஒரு நபரை தேர்ந்தெடுத்து அவருக்கு 10 லட்சம் ரூபாய்க்கான பரிசு அவருக்கு வழங்கப்படுது. இது ஒவ்வொரு முறையும் இதே மாதிரி 1292 நபர்கள் 2584 நபர்கள் வரும்பொழுது குழுக்கள் நடைபெறும். அந்த குழுக்கள்ல யாரை தேர்ந்தெடுக்கிறோமோ, யாருக்கு நம்பர் வருதோ அவங்களுக்கு இந்த தங்கம் பரிசு கிடைக்கும். இதுக்காக நம்ம எந்த ஒரு பேமெண்ட்டும் எக்ஸ்ட்ராவா கட்ட போறதில்லை. இந்த உதவுங்கிறம் திட்டத்துல இணைஞ்சிருந்தாலே போதும். இது நம்மளுடைய 5வது 6வது ஸ்பெஷல் இன்கம், போர்ட் லெவல் இன்கம் அண்ட் மெகா ஹெல்ப் கிஃப்ட். ஸோ இப்படி நமக்கு பார்த்தீங்கன்னா நம்ம திட்டத்துல அதிகமா வருமானத்தை தரக்கூடிய அனைத்து திட்டங்களும் இதுல இணைஞ்சு இருக்கிறதுனால இந்த நம்மளுடைய உதவுங்கிற திட்டத்தை யாருக்கு வேணாலும் நம்ம தைரியமா எடுத்து சொல்லி இதுல இணைக்கலாம். கண்டிப்பா ஒரு வருமானம் அவருக்கு வந்துகிட்டே இருக்கும். சிறப்பு நிலை இன்கம் பற்றி திரு சபரிநாத் அழகாக எடுத்து கூறினார். அண்ணாருக்கு நன்றி. குறிப்பாக சிறப்பு நிலை இன்கம்ல ஏன் வச்சிருக்கிறோம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். இல்லை உங்களுக்கு தோணல் வரலாம். அதாவது நமக்கு லெவல் இன்கம், அதாவது 4 நிலையில வருதுல இன்கம், அது வந்து 66,000 ரூபாய் நமக்கு டோட்டலா கிடைக்கும். ஒரே பொறுத்த ஐடியோட சேர்த்து 65,000 ரூபாய் நீங்க 4th லெவல்ல கிடைக்கும். ஏன் 64,000 ரூபாய் வச்சிருக்கிறோம்? அது வந்து மற்ற திட்டங்களை இப்போ 1500 பேர் சேர்ந்துருக்காங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆள் தான் 4th லெவல் முடிப்பாங்க. 8 லெவல் இருக்கிறன்னா அது 10,000 15,000 பேர் சேர்ந்தாதான் ஒரு ஆளுக்கு 8 லெவல் முடியும். 12 லெவல்னாக்கி 1 லட்சம் பேர் சேர்ந்தாதான் ஒரு ஆளுக்கு 12வது லெவல் முடியும். அப்ப நமக்கு ஒரு ஆளுக்கு தான் பார்க்கணும். நம்ம இதுல அதே 1500 பேர் 1300 பேர் சேர்ந்தா 13 பேர்கிட்ட 1300 13 பேர்கிட்ட நமக்கு 4th லெவல் வாங்கியிருப்பாங்க நம்ம திட்டத்துல. மற்ற எந்த கான்செப்ட்லையும் நீங்க பார்க்க முடியாது. இவ்வளவு குயிக்கா இத்தனை பேருக்கு கிடைக்குமா? மற்ற திட்டத்துல நான் குறைஞ்சே சொல்றேன்னா 1300 பேர் சேர்ந்தா ஒரு நபருக்கு கிடைக்கும். 10,000 பேர் சேர்ந்தா 8 லெவலுக்கு ஒரு நபருக்கு கிடைக்கும். 1 லட்சம் பேர் சேர்ந்தா 12 லெவலுக்கு ஒரு நபருக்கு கிடைக்கும். 5 கோடி பேர் சேர்ந்தா 25 லெவலுக்கு ஒரு ஆளுக்கு கிடைக்கும். நல்லா பாருங்க, ஒரு ஆளுக்கு கிடைக்கிறதுக்கு எத்தனை உங்களுக்கு அது அமௌண்ட்டு கூட இருக்குது. உங்களுக்கு 5 கோடி பேர் சேர்ந்தா
உங்களுக்கு 60 கோடி கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனா 5 கோடி நபர்கள் நம்ம திட்டத்தை நம்ம டைரக்டர்ல வரணும், உங்க டைரக்டர் கீழே. அதே போல எல்லாமே அவங்க 2 லெவல் 3 லெவல் 3 லெவல் மேட்ரிக்ஸ்ல வரும். உங்க டைரக்டர் கீழே 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 அப்படி வரணும், அப்படின்னா தான் அது கிடைக்கும். நமக்கு அப்படியே கிடையாது. ஆட்டோ ஃபில்லிங் சிஸ்டம், ஆட்டோமேட்டிக்காக ஒருத்தர்களை வரிசையா வந்துகிட்டு இருக்கோம். அதனால நீங்க இந்த மாதிரி மற்ற திட்டங்களை எதிர்பார்க்காத அளவுக்கு நமக்கு அதிகமான பலன் கிடைக்கும். இப்ப ஏன்டா இவ்வளவு ஒரு மாசம் ஆகுது நமக்கு வரல அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். நபர்கள் கம்மியா சேர்றாங்க. அதுக்கு காரணம் பல திட்டங்கள்ல மக்கள் சேர்ந்து அடிபட்டு வெந்து நூலாகி இருக்கிறதுனால தான் அது இனிமே நம்ம அந்த இதெல்லாம் முடியாது, இனிமே கிடைக்காதுன்னு ஒரு நம்பிக்கை எண்ணெய் அவங்களுக்கு வெறுப்பு வந்து நம்ம இந்த திட்டத்தை பற்றி கேள்விப்பட்டு வரும்போதுதான் அபரிமிதமான வளர்ச்சி நம்ம திட்டத்துக்கு எதிர்காலம் இருக்கு. அதனால நீங்க எல்லாம் பாக்கியவான்கள், முந்தி கொண்டீர்கள். அதனால உங்களுக்கு அதிகமான குயிக்காவே கிடைக்கிற வாய்ப்பு இருக்கு. அந்த காலம் வெகு தூரத்தில் இல்லை, மிக விரைவிலே நம்ம திட்டம் மிக சிறப்பாகவும் அனைத்து திட்டங்களையும் பின்தள்ளி முன்னோக்கி செல்லும் வாய்ப்பு நமக்கு இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த போர்டு லெவல் அப்படியாக நமக்கு லெவல் இன்கமே பலருக்கும் கிடைக்கணும். ஒரு ஆளுக்கு கிடைக்கிறது பதிலா பலருக்கும் கிடைக்கணும். 1500 பேர்னா 15 பேருக்கு நமக்கு கிடைக்கணுங்கிற மாதிரி பிரிச்சு வச்சிருக்கோம். அது தொகை வந்து ஒரு 2.5 லட்சம் மற்ற திட்டத்துல கொடுக்குறாங்கன்னா நம்ம வந்து 65,000 ரூபாய் 66,000 ரூபாய் வச்சிருக்கோம். இப்ப வந்து ஒரு மடங்கு நமக்கு கம்மியா கிடைக்குது. ஆனா 15 பேர் நமக்கு வெளியே வர்றாங்க. அதுதான் அதுல உள்ள சிறப்பு. நம்ம பல பேருக்கு, அதிகமான பேருக்கு நமக்கு இந்த திட்டத்தை ஒரு நபருக்கு கிடைக்கிறத பல பேருக்கு பிரிச்சு நம்ம கொடுக்கறதுக்கு தான் நம்ம வச்சிருக்கோம். பாதி அமௌண்ட்டை குறைச்சு அதே நேரத்துல 15 பேருக்கு கிடைக்கிற மாதிரி அதே இதை நம்ம கவனிச்சோம். மக்கள் நீங்க புரிஞ்சுக்கணும் இதை. ஆனா சில நபர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, சார் என்ன சார் இது எல்லா திட்டத்திலையும் கோடி லட்சம்னு வச்சிருக்காங்க, நீங்க என்ன 66,000 வச்சிருக்காங்களே. ஒரு சிலர் பேருக்கு வந்து இப்படி பிரிச்சு பல பேருக்கும் கொடுக்கறது நல்லது, வரவேற்கத்தக்கது அப்படின்னு நினைப்பீங்க. சில பேர் அதிகமான தொகை தான் வேணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்ப அவங்க அந்த மாதிரிப்பட்ட ஆட்களையும் நம்ம கொண்டு வரணும். ஏன்னா நம்ம திட்டத்துல வந்து ஆள் சேர்க்கிறவங்களையும் நம்ம கொண்டு வந்திருக்கிறோம், ஆள் சேர்க்காதவங்களையும் கொண்டு வந்திருக்கிறோம். அதே மாதிரி அதிகமான ஆசைப்படுறவங்களையும் இருப்பாங்க, இல்ல நிறைய பேருக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற ஆசைப்படுறவங்களும் இருப்பாங்க. அதுக்காக தான் நம்ம அந்த 4th லெவல்ல வந்து நம்ம குறைவா ஒரு நார்மல் அமௌண்ட்ல நிறைய பேருக்கு கிடைக்கிற மாதிரி வச்சிருக்கிறோம். அதிகமான லட்சக்கணக்கில் வேணும் அப்படிங்கிறவங்களை திருப்திப்படுத்தவும் அவங்களையும் நம்ம திட்டத்துக்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த போர்டு லெவல் இன்கம் வச்சிருக்கிறோம். போர்டு லெவல் இன்கம் கொஞ்சம் லேட்டா வரும், அதனால அதை எல்லாருக்கும் கிடைக்கிறது கொஞ்சம் டிலே ஆகும். அப்போ அதை சரி பண்றதுக்காகத்தான் இந்த குழுக்கள் வச்சிருக்கிறோம். இந்த குழுக்கள் மூலம் நம்ம திட்டத்துல சேர்ந்த எல்லாரும் அனைத்து பேரையும் நம்ம இதுக்குள்ள சேர்த்து போட்டு குலுக்குறோம். அதுல ஒரு நபர் விடுபடாம குலுக்கி எடுப்போம். இதை வந்து லைவா நடக்கும். உங்களுக்கு இந்த மீட்டிங் அந்த குழுக்கள் நடைபெறும் போது உங்களுக்கு வீடியோல லைவா நடைபெறும். அதே மாதிரி ஏதோ 4 நம்பரை போட்டுக்கிட்டு குலுக்கி நாங்க அவங்க கம்பெனி நம்ம திட்டத்துல யாராவது முக்கியமான ஆளுங்க எடுத்துருவாங்க அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம். இந்த வித்தியாசமான முறையில இந்த குழுக்கள் நம்பர் செலக்ட் பண்ணி போட நீங்களே அந்த இதை பார்த்தது இதுல எந்த வித ஒளிவு மறைவில்லை என்பது உங்களுக்கு தெரியும். நம்ம திட்டத்துல என்னன்னா நம்ம மக்கள் அனைவரும் பயன்பெறணும், ஏமாத்துங்கிறது இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்ம உருவாக்கப்பட்டதான் இந்த திட்டம். அதனால இந்த குழுக்களும் அதே போலதான் நடக்கும். ஒவ்வொரு நம்பராக நாங்க எடுப்போம். ஒரு நம்பரை 10 நம்பர் போட்டுட்டு அதுல தான் அந்த ஒரு நம்பர் ஐடி நம்பர் எடுத்து காமிச்சு தான் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லினா நீங்க நம்ப மாட்டீங்க. அதனால ஒவ்வொரு நம்பரா எடுத்து எடுத்து போர்டுல குத்தி 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 அத்தனை ஒரு ஐடி வர்ற மாதிரி வைப்போம். அப்ப நீங்க எந்த வித டவுட்டும் உங்களுக்கு வராது. அதை குலுக்கி எடுத்து வைக்கும்போது அப்போ கடைசியா ஒரு நம்பர் வந்து வரும், அந்த நம்பர் தான் பரிசை வின் பண்ற நம்பர். அதனால உங்களுக்கு எந்த வித டவுட்டும் வராத முறையில நம்பிக்கையோடு நடைபெறும் அந்த குழுக்கள். அதனால நீங்க அந்த சீனியாரிட்டி பொடிவு கிடைக்கிறதுல கொஞ்சம் டிலே ஆகும்போது இந்த இது உங்களுக்கு லக்கி சான்ஸ் மூலம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால பல வித நோக்கங்கள்ல நாங்க வந்து ஆராய்ச்சி பண்ணித்தான் இந்த திட்டத்தை நம்ம கொண்டு வந்திருக்கோம். அதனாலதான் திருப்பி திருப்பி சொல்றேன், 10 வருஷத்துக்கு குறைஞ்சது 10 வருஷத்துக்கு நம்ம திட்டத்தை யாரும் வெல்ல முடியாது, இப்படி ஒரு திட்டமும் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது அப்படிங்கிற முறையில நம்ம அமைச்சிருக்கிறோம். அதனால நீங்க தைரியமா நம்பிக்கையா இதுல சேருங்க. சிறப்பாக இதை நான் தெரிஞ்சு ஏன் ஒவ்வொரு இதையுமே நாங்க ஆராய்ச்சி பண்ணித்தான், பல விதங்கள்ல ஆராய்ச்சி பண்ணித்தான் நம்ம ஒவ்வொரு சிறப்பு அம்சங்களையும் நம்ம அமைச்சிருக்கிறோம்.
அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் நான் என்னடா நீங்க 10 அங்க 10 பேர் பிரிச்சு கொடுத்துருக்கீங்க, இங்க வந்து மொத்தமா வச்சிருக்கீங்க, இதையும் 10 பேர் பிரிக்கலாமே. நாங்க ஒரு கோடியை தான் வச்சிருந்தோம். ஏன்னா கோடி விரும்புறவங்க இருப்புறாங்க. அது கிடைக்குமா கிடைக்காதா, மற்ற திட்டங்கள்ல கிடைக்குமா கிடைக்காது போட்டிருப்பாங்க, கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியாது. அதனால நாங்களும் அவங்களை திருப்திப்படுத்துறதுக்காக 1 கோடி தான் வச்சிருந்தோம். அப்ப எல்லாரும் சொன்னாங்க, சரி அதையும் பிரிச்சு ஒரு 10 லட்சமா மாத்துவோம் அப்படின்ட்டு அதையும் கம்மி பண்ணி 10 லட்சமா மாத்தி இன்னும் 10 பேருக்கு கொடுக்கலான்னு அப்படின்னு வச்சிருக்கோம். இது வச்சிருக்க அந்த 10 லட்சத்தை இன்னும் பிரிச்சு நீங்க 50,000 கொடுக்கலாம்னு நீங்க நினைக்கலாம். அதுக்குதான் நம்ம 4th லெவல் வச்சிருக்கிறோம். இது ஒன்லி எதுக்காக உருவாக்கப்பட்டதுன்னா, அதிகமான காசு கிடைக்கணும் அப்படிங்கிறவங்களுக்காக, அவங்கள திருப்திப்படுத்தணும் அப்படிங்கறதுக்காக உருவாக்கப்பட்டதுதான் இது. சரியா? அதனால நீங்க இதையும் திருப்பி திருப்பி பிரிக்கணும் அப்படின்னு நினைக்காங்க. அது ஒண்ணு இது இந்த இது வந்து இந்த பணம் கூடுதலா வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்கள திருப்திப்படுத்துறதுக்காக தான் இந்த போர்டு லெவல் இன்கமும் மெகா பரிசு போர்டும் இருக்கு. அதுல கூட நாங்க பாருங்க, சீனியாரிட்டி படி கொடுத்தானே உங்களை அதுவும் டிலே ஆகுங்கிறது குழுக்கள்லையும் ஒண்ணு வச்சிருக்கோம். அதுலயும் உங்களை திருப்திப்படுத்துறதுக்கு தான். எல்லாமே 2 டைப்பான மக்களையும் நம்ம கவர் பண்ணணும். எல்லா வரிசையிலையும் நம்ம அப்படித்தான் வச்சிருக்கோம். 2 விதமான மக்கள் எல்லா இதுலயும் இருப்பாங்க. அந்த 2 விதமான மக்களையும் நம்ம திட்டத்துல கொண்டு வரணும், அவங்களை முழுமையா திருப்திப்படுத்தணும் அப்படிங்கிறது ஒவ்வொரு இதுலயும் நாங்க முழு முயற்சி எடுத்திருக்கிறோம். அதான் வீக்லி இன்கம்ல பாருங்க, வீக்லி இன்கம் 1 இருக்கும், வீக்லி இன்கம் 2. அதிகமான ஐடி போடுறவங்களும் இருப்பாங்க, ஒரு நபர்களை சேர்க்கிறவங்களும் இருப்பாங்க. அப்ப ஒரு நபரை சேர்க்கிறவங்களுக்கும் நம்ம பலன் கொடுக்கணும், அதிக நபர்களை சேர்க்கிறவங்களும் பலன். எல்லா இதுலயும் பாருங்க, அதுல 2 கேட்டகரியிலையும் நம்ம வந்து உள்ள இதுல கொண்டு வந்திருக்கிறோம். அதனால மக்கள் முழுமையா பயன்பெறணும், மக்களுக்கு அதிகமான நன்மைக்கு போய் சேரணும் அப்படிங்கிறது முக்கிய குறிக்கோளா கொண்டுதான் இந்த திட்டம் உருவாக்கியிருக்கோம். அதனாலதான் நாங்க இதை சொல்றோம், 10 வருஷத்துக்கு நம்ம திட்டத்தை, 10 வருஷம் இல்லை, நம்ம ஒரு கணக்குக்கு தான் 10 வருஷம் சொல்றோம். யாருமே அடிக்க முடியாதுங்க. நம்மளே மாதிரி காப்பி பண்ணாதான் உண்டு. அது நமக்கு பிறகுதான் வரும். நம்ம திட்டம் தான். இது வரைக்கும் நீங்க எத்தனையோ கான்செப்ட் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி கிராஃப்ட் ஃபண்டிங் திட்டத்துல இந்த மாதிரி கான்செப்ட் நீங்க எங்கேயாவது பார்த்துருக்க முடியாது. நம்பிக்கையே இருக்கணும். நம்ம பல திட்டங்கள்ல வந்து ஃபர்ஸ்ட் லெவலு வந்து 6 மாசம் ஆகியும் 1 வருஷம் ஆகியும் கிடைக்காம எத்தனையோ பேர் இருக்காங்க. அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு முதல்ல நாங்க முடிவு பண்ணோம். நான் பல திட்டங்கள்ல சேர்ந்தவங்களோட கருத்து கணிப்பு எல்லாம் எடுத்து அதுல வந்து என்ன ஃபெயிலியர் இருக்கு, அந்த ஃபெயிலியரை எப்படி நம்ம சரி பண்ணணும். ஃபர்ஸ்ட் லெவலே கிடைக்காம ஒரு திட்டத்தை ஆரம்பிச்சு என்ன பிரயோஜனம் அப்படின்னாலும் ஃபர்ஸ்ட் லெவல் எப்படினாலும் கிடைச்சே ஆகணும். அதுவும் 1 வாரம் முதல்ல 10 நாள் போட்டோம், அப்புறம் வந்து 1 வாரம் ஆகணும். அது கூட வேண்டாம், நம்ம 3 நாள்ல நமக்கு அந்த இதை கொடுத்து ஆகணும் அப்படிங்கிற ஒரு இதுல முடிவு இதில் கொண்டு வந்துதான் இதை அமைச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் லெவல் நம்ம 3 லெவல்ல நம்ம ஜாயின் பண்ணா 3 நாள்ல கிடைக்கணும், அப்ப மக்கள் நம்பிக்கை வரணும். அந்த மாதிரி ஒரு இதோட எல்லாமே பிளான் பண்ணி ஒவ்வொரு வரியா சிலையை ஒவ்வொரு பாகமா நுணுக்கமா செதுக்கிற மாதிரி நம்ம இந்த திட்டத்தை அவ்வளவு அழகா வடிவமைச்சிருக்கிறோம். நீங்க ஒவ்வொரு லைனா ஒவ்வொரு இது வரியா நீங்க பார்க்கும்போது அந்த திட்டத்தோட அருமை உங்களுக்கு புரிய வரும். சும்மா நீங்க மேலோட்டமா நீங்க ஜாயின் பண்ணா தெரியாது. ஒவ்வொரு வரியா பாருங்க, அதுல உள்ள மறைந்திருக்கிற அனைத்து நன்மைகளும் நாங்க அனைவரும் பலன் பெறணுங்கிற நோக்கத்துல அமைச்சிருக்கிறோங்கிறது அப்பதான் உங்களுக்கு தெரிய வரும். ஒவ்வொரு வரியா நீங்க அதோட ஏன் இப்படி அமைச்சிருக்காங்க, ஏன் இப்படி வச்சிருக்கிறாங்கன்னு நீங்க யோசித்தாதான் அது புரிய வரும். அதனால இது முழு உண்மையும் உங்களுக்கு தெரிய வரும்போது நீங்க முழு உற்சாகத்தோட ஒரு வீறு கொண்டு இதுல வந்து செயல்பட்டு அனைவரும் பங்கு கொள்ளணும், ஒரு நம்பிக்கையும் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியும் கிடைக்கும். அதனால இதுல அனைவரையும் சேர்க்கணும், இதுல நீங்க நம்பி சேரலாம், தைரியமா சேரலாம்னு ஒரு நம்பிக்கை உங்களுக்கு பிறக்கும். அதனால நீங்க 4 பேர் சேர்ப்பீங்க, 10 பேர் சேர்ப்பீங்க, நம்பிக்கை வரும். அதனால நீங்க இந்த திட்டத்துல முழுமையாக எல்லா இதையும் ஒவ்வொரு சிற்பி செதுக்கிற மாதிரி நாங்க செதுக்கிருக்கோம் இந்த திட்டத்தை. உங்களுக்கு மேலோட்டமா பார்க்கும்போது ஒன்றும் புரியாது. இவ்வளவு விளக்கம் நான் சொல்றது இதுக்குதான். இது ஒவ்வொரு வரியா நாங்க பல ஆலோசனையும் செய்து இதுல உள்ள நன்மைகள் என்ன, இந்த தீமைகள் என்ன, இந்த தீமையை எப்படி சரி பண்ணுவது, நன்மையை எப்படி மெருகூட்டுவது அப்படின்னு ஒவ்வொரு வரியா தான் நாங்க இதை வந்து நாங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணி இதை வந்து ஒரு முழுமையான திட்டமா பல விதங்கள்ல நாங்க ஒரு பலருக்கு சேரும்படியா அமைச்சிருக்கிறோம். இந்த திட்டத்துல நீங்க சேர்ந்தவங்க எல்லாரும் நீங்க ஒவ்வொரு நாள் மீட்டிங்ல வாங்க. மீட்டிங்ல வந்தாதான் நாங்க சொல்றது நீங்க இது கேட்கும் போதுதான் உங்களுக்கு ஓஹோ இவ்வளவு இருக்குதா விஷயம் உள்ள, இந்த மாதிரி எல்லாம் அமைச்சிருக்கிறாங்களா அப்படின்னு உங்களுக்கு தெரிய வரும். அதனால வந்து நீங்களும் வாங்க, நீங்க சேர்த்தவங்களையும் கொண்டு வாங்க, சேர்க்க போறவங்களையும் கொண்டு வாங்க. அப்போ இதெல்லாம் கேட்கும்போது அவங்களுக்கு தானாவே சேரும். இது போக
நம்ம திட்டத்துல சேர்ந்தவங்களுக்கு புண்ணியம் கிடைக்குங்க. நம்ம வேற எந்த கான்செப்ட்லயும் இல்லாத ஒரு முக்கியமான சிறப்பு வந்து புண்ணியம், பாக்கியம். என்ன அப்படின்னா ஹெல்பிங் ஐடி. அந்த ஃப்ரீ ஹெல்பிங் ஐடி நாம போட்டு கொடுக்குறோம். யாருக்கு? முதியவருக்கு, 60 வயசு மேல உள்ள முதியவருக்கு, ஊனமுற்றவர்களுக்கு, வறுமை கோட்டு கீழே உள்ளவங்களுக்கு, அப்புறம் பல திட்டங்களையும் சேர்ந்து, அப்புறமா என்ன ஒரு காசும் இல்லை, என்னால இன்னொரு திட்டத்துல சேர்றது காசு இல்லாத அவங்கள கூட நீங்க திட்டத்துல கொண்டு வரலாம். அவங்களுக்கும் முன்னுரிமை கொடுக்குறோம். அந்த மாதிரி ஆட்களை எல்லாம் நம்ம இதுல சேர்த்து நம்ம திட்டத்தின் சார்பில் அவங்களுக்கு ஃப்ரீ ஐடி போட்டு கொடுத்து இந்த திட்டத்தில் உள்ள முழு பலனும் அவங்களுக்கு கிடைக்குங்க. ஃப்ரீ ஐடினால வெறும் 4 லெவலோட முடிச்சிருவோம் அப்படிங்கிறது எல்லாமே இல்லை, கிடையாது. இல்ல காசு வரும்போது அதை பிடிச்சு எடுப்போம் அப்படிங்கிறதும் கிடையாது. முழு பலனை அவங்க பெறலாம். நம்ம திட்டத்துல ஒரு ஆளு ஐடி போட்டு சேர்றவங்களுக்கு என்னென்ன பலன் கிடைக்குதோ அது இந்த ஃப்ரீ ஐடிலையும் அவங்களோட முழு பலனும் கிடைக்கும். எந்த வித ₹1 கூட அவங்க கட்ட வேண்டிய தேவையில்லை. நீங்க அனைவரும் இந்த மாதிரி ஆட்களுக்கு நீங்க உங்களுக்கு 3வது லெவல் வரும்போது நீங்க ஒரு 5 பேரை நீங்க ரெஃபரர் பண்ணலாம். நம்ம திட்டத்தின் சார்பில் சீனியாரிட்டி படி நாங்கள் வரிசையா அதை குவாலிஃபிகேஷன் அந்த தகுதி இருக்கான்னு பார்த்துக்கிட்டு நாங்கள் அவங்களுக்கு கொடுப்போம். இது வரைக்கும் நமக்கு ஒரு 10-15 ஐடி ஹெல்பிங் ஐடி போட்டிருக்கிறோம். அது மாதிரி நீங்க ஒவ்வொரு லெவல் வரும்போது ஒவ்வொருத்தர் வரும்போது நீங்க 5 பேரை ரெஃபர் பண்ணுங்க. இது பண்றதுனால நம்ம தான தர்மம் செய்யறோம். இந்த தானம் தர்மம் செய்யறது கடவுளுக்கே கொடுக்கறது மாதிரி. எல்லா மதமும் சொல்லுது தர்மம் செய்வது கடவுளுக்கே கொடுக்கற மாதிரி. அப்ப நம்ம தர்மம் செய்யும்போது கடவுளுக்கே கொடுக்கும்போது என்ன கிடைக்குது? நம்ம திட்டத்துக்கு பாக்கியம் கிடைக்குது. நம்ம திட்டத்துக்கு பாக்கியம் கிடைக்குதுன்னா என்ன அர்த்தம்? நம்ம திட்டத்துல சேர்ந்தவங்க எல்லாருக்கும் பாக்கியம் கிடைக்குது. அந்த புண்ணியம் நம்ம திட்டத்துல சேர்ந்த எல்லாருக்கும் கிடைக்குங்க. அதனால நம்ம வேற எந்த திட்டத்துல இல்லை, நீங்க இந்த திட்டத்துல சேர்ந்ததுனாலே உங்களுக்கு கடவுளுடைய அருள் கிடைக்கும். எதனால? எப்படி கிடைக்கும்? நம்ம திட்டம் ஃப்ரீ ஐடி போடுறதுனால அந்த ஃப்ரீ ஐடினால வர கடவுளுக்கு செய்யற அந்த தொண்டுனால நம்ம திட்டத்துல சேர்ந்திருக்க எல்லாருக்கும் அந்த ஃப்ரீ ஐடியோட தர்மம் நமக்கு கிடைக்கும். அதனால நம்ம குடும்பம் செழிப்படையும். எந்த திட்டத்திலையும் பாருங்க இருக்கவே செய்யாதுங்க. இதை கூட நாங்க ஆராய்ச்சி பண்ணி தான் போட்டிருக்கோம். ஒரு 10 ஐடி போடலாம், 6 ஐடி ரீபர்த் ஐடி போடலாம் அப்படின்னு போட்டோம். அதனால என்ன பிரயோஜனம் இருக்கு? ஒரு 10-12 ஐடி போட்டாலும் உங்களுக்கு இதுதான் கிடைக்க போகுது. அதனால ஒரு ரீபர்த் வச்சிருக்கணும். ஒரு ரீபர்த் வச்சு 4 லெவல் முடியும் போது அடுத்த ரீபர்த், அடுத்த சைக்கிள் நமக்கு தொடங்குது. அதே நேரத்துல அதே மாதிரி 5 ஐடி நம்ம வந்து இந்த ஹெல்பிங் ஐடியில போடும்போது நமக்கு புண்ணியமும் கிடைக்குது. அவங்க வழியா புது ஐடி கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு லைனானா தான் நாங்க செதுக்கி செஞ்சிருக்காங்க. இந்த ஹெல்பிங் ஐடியில நமக்கு ஒரு புண்ணியமும் கிடைக்கணும். எந்த கான்செப்ட்லயும் இல்லாதது இந்த புண்ணியம் கிடைக்கிறது, கடவுள் அருள் கிடைக்கிறது. இதனால நம்ம குடும்ப வளர்ச்சி, நம்ம பிள்ளைகளோட வளர்ச்சி நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம திட்டம் வந்து அவ்வளவு அருமையா பண்ணுங்க. ஒவ்வொரு லெவல்ல ஒவ்வொரு திட்டத்தை நீங்க வாசிக்கும் போது அதை படிக்கும் போது உணர்ந்து படிங்க. உங்களுக்கு அவ்வளவு புதுமையான நம்ம கடவுள் ஆசீர்வாதம் கிடைக்கிற வகையில நம்ம அமைச்சிருக்கிறோம். அதனால அனைவரும் தைரியமாக இதுல சேர்ந்து கொள்ளவும் அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். அது போக நீங்களும் வாங்க, எல்லா நாளும் மீட்டிங் வாங்க. நீங்க சேர்த்து விட்டவங்களையும் கூட்டிட்டு வாங்க, சேர்க்க போறவங்களையும் கூட்டிட்டு வாங்க. அனைவரும் பங்கு கொண்டு அனைவரும் பயன்பெறும்படி கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது நீங்க யாருக்காவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கேளுங்க. அப்படி இல்லைன்னா நம்ம மீட்டிங்கை இதோட க்ளோஸ் பண்ணிடலாம். தவிர 9 மணிக்கு முடிய வேண்டிய 9:15 தாண்டிடுச்சு. யாராவது டவுட் இருந்தா கேளுங்க, இல்லை நம்ம மீட்டிங்கை முடிச்சுக்கலாம். ஹலோ சொல்லுங்க சார். சார் வணக்கம் சார். சார் என்னுடைய நேம் சுதந்திரமூர்த்தி. ஹலோ சொல்லுங்க, கேக்குது. இந்த மீட்டிங் இது லிங்க் எனக்கு 3 லிங்க் கொடுத்துருந்தீங்க சார். 3லையுமே அது ஓப்பன் ஆக மாட்டேது. அன்னைக்கு நான் என்னுடைய நம்பரும் என்னுடைய நேமும் சொன்னேன், இன்க்ளூட் பண்றேன். நீங்க இது வரலும் பண்ணல சார். நீங்க இல்லைங்க, நம்பர் ஆட் பண்ணிருக்கேன். இல்லையே, வரலையே சார். இது ஓப்பன் ஆக மாட்டேது. இன்னொரு போன்ல தான் சார் பாத்துட்டு இருக்கேன் நான். வேற ஒரு போன்ல வருதுங்களா உங்களுக்கு இந்த லிங்க் கனெக்ட் ஆகுதா? இதுல வருது. அப்ப அதே மெசேஜ் உங்க போனுக்கு நீங்க அனுப்பிட்டு அதுலயே ட்ரை பண்ணலாமே. இல்ல சார், எனக்கு நீங்க அனுப்பிச்ச மெசேஜ் 3 லிங்க் வந்து இல்ல சார். டெலிகிராம் ஆப் ஒன்னு டவுன்லோட் பண்ணி அப்டேட் பண்ணுங்க. வராம இருக்கலாம். இல்ல அப்டேட் பண்ணிட்டேன் சார். அப்டேட் பண்ணிட்டேன். அப்படி வராம இருக்கிறீங்க நீங்க மட்டும்தான் இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க. வேற எல்லாருக்கும் அந்த ப்ராப்ளம் இல்ல, உங்களுக்கு மட்டும்தான். செகண்ட் டைம் இது நானு
எப்பவுமே சொல்லிட்டு இருக்கேன், நான் இது செகண்ட் டைம் தான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே 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 சார், புரியுது புரியுது. சொல்லிட்டு இருக்கேன். ஒரு முறை உங்க நம்பரை திரும்ப சொல்லுங்களேன். 97 97 89 89 63 63 79 79 77. 77 97 89 63 79 77. ஆமாங்க. ஓகே ஓகே, உங்களுக்கு நான் லிங்க் அனுப்புறேன். அப்புறமா இது நாவே ஜாயின் பண்ணி விட்டுறேன். பாருங்க இல்ல சார், எப்படி ரெண்டுத்துலயும். அது ஏற்கனவே மீட்டிங் குரூப் இருக்கு சார். இப்ப நீங்க மீட்டிங் குரூப்ல இல்லைன்னு சொல்லி எனக்கு வருது சார். அதை open பண்ணுங்க. ஏற்கனவே அனுப்பிச்சிருக்கேன் சார், உங்களுக்கு அது இல்ல சார். கனெக்ட் ஆகலன்னு சொல்றீங்க. நான் மறுபடியும் அனுப்புறேன். அப்படி இல்லைன்னா நான் ஆட் பண்ணியும் பாக்குறேன். இந்த நம்பர் நான் மறுபடியும் ஆட் பண்றேன். ஓகே, தேங்க்யூ சார். சார் வணக்கம் சார். சொல்லுங்க சார். சார் சார் அது என்ன இல்லை சார், அது வந்து டெலீட் பண்ணிட்டு மறுபடியும் அப்டேட் கொடுத்தோம்னா ஓகே ஆயிடுது சார். எந்த கடை அந்த ப்ராப்ளம் இருந்தது. ஹலோ, புரியுது புரியுது. டெலிகிராம் வந்து டெலீட் பண்ணிடுங்க முதல் முறை. ஓகே, மறுபடியும் நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓகே கொடுத்தோம்னா எந்த அந்த ப்ராப்ளம் இருந்ததுங்க. 4 நாள் ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் சுபாஷ் சார் கிட்ட கூட நான் மெசேஜ் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் எங்க பையன் வந்து அதை வந்து டெலீட் பண்ணிட்டு மறுபடியும் அப்படியே இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓகே கொடுத்தாருங்க. ஓகே ஆயிடுச்சுங்க. இது நல்ல ஐடியா. ரஞ்சிதம் சார் இதுக்கு ஃபோன் பண்ணா கூட நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. உங்க அவர் சொன்ன மாதிரி நண்பர் ஒரு ஆள் சொன்ன மாதிரி நீங்களும் உங்க டெலிகிராம் ஆப்பை டெலீட் பண்ணிட்டு திருப்பி இன்ஸ்டால் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் வரலன்னா நாளைக்கு காலையில சார் ஒரு 10 மணி போல கூப்பிடுங்க. சார் உங்களுக்கு ஓப்பன் ஆகலைன்னா நாளைக்கு காலைல சார் நீங்க சபரிநாத் சார் நீங்க லிங்க் பண்ணிருங்க சார். நாளைக்கு காலைல 10 நீங்க பாருங்க. உங்களுக்கு வரலன்னா நம்ம என்னோட நம்பருக்கு கூப்பிடுங்க. நான் உங்களுக்கு வேற டெக்னிக் சொல்லி தரேன். ஓகே சார். வேற யாருக்காவது சார் மீட்டிங்கில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. வேற ஏதாவது டவுட் இருக்கா சார்? நேரம் கடத்த வேண்டாம். எதாவது கேட்டீங்கன்னா அதை முடிச்சுக்கலாம். இல்ல மீட்டிங் இவ்வளவு தூரம் விளக்கமா பிரகாசம் சார் சொன்னாரு. நான் முதல்நிலை வருமானம் சொன்னேன். அவர் வாராந்திர வருமானம், வாராந்திர வருமானம் சொன்னாரு. சபரிநாத் சார் வந்து சிறப்பு நிலை வருமானம் பத்தி சொன்னாரு. இதுல ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். நம்ம உதவுக்கிற திட்டத்தை பொறுத்த வரைக்கும் 1999 வந்து சேர்ந்த படம் மாதிரி அந்த படம் அப்படிதான் வந்துச்சு. வந்து ஒரு 2 மாசம் வந்து 1 மாசம் வந்து தியேட்டர்ல கூட்டமே சேரல. இப்போ யாருக்கும் கதை புரியல, யாரும் போய் பார்க்கவும் இல்லை, யாரும் போய் சொல்லவும் இல்லை, பார்த்தவங்க போய் கதையும் இல்லை. அந்த கதை தான் நம்ம சேது பட கதை தான் நம்ம உதவுங்கிறது கேட்போம். ஏன்னா நம்ம போய் சொன்னோம்னா தான் அடுத்தவங்களுக்கு அது புரியும். அதே 1 மாசம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த தியேட்டர்ல வந்து எல்லா காட்சியும் ஹவுஸ்ஃபுல். கிட்டத்தட்ட 100 நாளுக்கு மேலே ஓடிச்சு. அதுக்கப்புறம் தான் கதை புரிஞ்சுது. அந்த மாதிரி தான் நம்ம திட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு குறைஞ்சது 10 வருஷத்துக்கு நிலையா இருக்கிற திட்டம். மக்களுக்கு எடுத்து சொல்லணும், எல்லாத்துக்கும் ரீச் ஆனால் தான் இதில் ஜாயின் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம போய் சொல்லணும். ஓகே சார், யாருக்கும் டவுட் இல்லை போல இருக்கு. சரி சார், ஸ்ட்ராங் போடுங்க, மீட்டிங் முடிச்சுக்கலாம்.